பார்சல் வாங்கியிருக்கோம். காட்பாடியிலேருந்து இட்லி வடை ஒரு பார்சல் வந்து 50 ருபீஸு, இப்போ 100 ருபீஸ் கொடுத்து வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்தப்போ காட்பாடியில் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. இட்லி உப்பு இட்லி சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு. சாம்பார் ஆனால் ரொம்ப கன்றாவியாக தான் இருந்தது. இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இட்லி ஆனால் சாஃப்டாக இருந்துச்சு, ரயில்வேயில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் நல்லாவே இருந்துச்சு. இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்றத ஓப்பன் பண்ணி சாப்பிடும்போது முடிஞ்சால் சொல்கிறேன், இல்லைனா சாப்பிடும் போது சொல்கிறேன். சாப்பிடும்போது வீடியோ எடுக்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு பிடிக்காது. சாப்பிடும்போது அதை ருசித்து சாப்பிட்ணும். வாயில் தூக்கி வச்ச உடனே வா அப்படின்னு இன்னொருத்தவங்க வாயில் வைக்கிற அளவுக்கு வாயை தரக்கூடாது. சாப்பாடை சொன்னேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி வடை ஓப்பன் பண்ணுறோம். வாட்டர் பாட்டிலுமே வாங்கியாச்சு. ரயில் நீர் அதுதான் வாங்கியிருக்கிறோம். பாருங்கள், இட்லி, சட்னி, சாம்பார், உள்ள ஒரு வடை. அவங்க கையெட்டால் தான் இட்லிலாம் தெரியும், ஆனால் கையை வச்சு மறைச்சிக்குவாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற. 3 இட்லி இருக்குதா? 3 இட்லி, ஒரு வடை, சட்னி, சாம்பார். எப்படியும் வந்து சட்னி சாம்பார் பத்தாதுன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு பார்க்கலாம். பை பை. A few moments later. எடுக்க போகிறேன்னு சொன்னியா? சொல்லாமலே வந்து இருன்னு நின்ட்ட. வந்து நின்னது குத்தவாடா. ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா 11 ஆகுது. 11:01 சேலம் வந்துட்டோம். சேலம் வந்துட்டோம். சேலம் ஜங்ஷன் இதுதான் பாருங்கள். நிறைய ட்ரெயின்லாம் நிற்கிது. என்ன ஒன்றுனா இதுக்கு மேலே எப்படி போகிறது, எங்கே போகிறது எதுவுமே தெரியாது. ஆனால் வந்துட்டோம். ஏன்னா எப்போவுமே அதுதான் எங்களோட வேலை. தெரிஞ்சுன்னு பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். அப்படியே போக போக தெரிஞ்சுக்குவோம். எல்லாமே என்ன புதுசாக கற்றுக்கிறது தான். கத்துக்கோ. அதனால் வந்து தெரிஞ்சுன்னு இப்போ நம்ம போகிற இடம் எங்கன்னு எங்களுக்கே தெரியாது. வெளியில் போய் முதல்ல பஸ் எதனா கிடைக்குதா இல்லை ஆட்டோ எதனா கிடைக்குதா பார்க்கலாம். இங்கேருந்து நாங்கள் போகிற இடம் ஒரு 30 to 35 மினிட்ஸ் ஆகும். சரி, வெளியில் போவோம். ஸ்டேஷன் விட்டு முதல்ல வெளியில் போனால் தான் பஸ்ஸில் போகிறதா இல்லை வேறு எதனா டிரான்ஸ்போர்ட்டில் போகிறதா அப்படின்றது தெரியும். முதல்ல வெளியில் இப்படி தான் போகணுமானே தெரில. எல்லோரும் ட்ரெயின் விட்டு இறங்கி இந்த பக்கம் தான் போகிறாங்க. அதனால் அவங்கள ஃபாலோ பண்ணி முதல்ல வெளியில் போய்டும். அதுக்கப்புறமா டீயை குடிச்சிட்டு நம்ம பயணத்தை வந்து இல்லை அவங்க குடிப்பாங்க, நான் வேடிக்கை பார்ப்பேன். 6 மணிக்கு ட்ரெயின் ஏறணும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் வந்து 11 o'clock ஆகுது. இப்போ வரைக்கும் இட்லி வாங்கி கொடுத்து ஒரு காஃபி வாங்கி கொடுத்துருக்குறேன். அதனால காஃபி கொடுமையாக இருந்தது. நான் காஃபி வேணாம் சொன்னேன். பரவாயில்ல சாப்பிடுன்னு அந்த காஃபியை வாங்கி கொடுத்தேன். சரி, அது கீழே ஊற்ற இடம் இல்லாதனால வாய்க்குள்ளே ஊற்றி வச்சிருக்காங்க. வாய்க்குள்ள இல்லை, வயிற்றுக்குள்ள. வாயில தானே ஊற்றினேன். கடுப்பேத்துறார் மயிலாட். எந்த பக்கம் கூட்டின்னு வந்துக்கிறீங்க? இவங்கெல்லாம் பிளாட்ஃபார்முக்கு வந்துக்கிறாங்களோ? எல்லாரும் பிளாட்ஃபார்முக்கு தான் வந்துக்கிறாங்க. இல்லை, இந்த பக்கம் வெயில் வந்து நல்லா மண்டை கிழிக்குது. செம்ம வெயில். சென்னையில் இருக்க மாதிரி தான் இங்கே வந்து பயங்கர வெயிலாக இருக்குது. இங்கே அதுக்கு மேலே இருக்குது. அங்கே பாருங்கள், இந்த பக்கம் தான் போகணும் போல். கார்லாம் நிற்கிது. அக்கா அழகா இருக்காங்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. எல்லாரும் கீழே இறங்குறாங்க, நம்மளும் கீழே இறங்குவோம். எந்த பக்கம் வழி தெரியாது. எல்லாரும் லெஃப்டில் தான் போகிறாங்க, நம்மளும் லெஃப்டில் போகிறோம். ஆமாம், எக்ஸிட் அதை போட்டுக்குது பாருங்க. இங்கே கூட போட்டுருக்கு எக்ஸிட். அப்பயே அந்த பக்கம் வந்து பார்த்தேன், கார்லாம் நின்று இருந்துச்சு. பரவாயில்ல, சேலம் ஸ்டேஷனே நம்ம ஊரை விட சூப்பராகவே இருக்குது, க்ளீனாக வச்சுருக்குறாங்க. ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் அங்கே வந்து எப்போ பார்த்தாலும் தண்ணி ஓடிட்டே இருக்கு. வந்து லெஃப்ட் சைட் தான் வந்து எக்ஸிட் போட்டிருக்கு. லெஃப்ட் சைட் போகும். இவ்வளோ படிக்கட்டி ஏறணுமா? இதோட கண்ணி ஏர் பார்க்கலாம். ரொம்ப குஷியோ. பேக் எல்லாம் எதுவும் இல்லை, வெயிட் எதுவுமே இல்லை, அதனால ஏற்றிட்டாரு. அப்போ கூட என்ன எடுக்க மாட்டேன் நீ. ஈரோடு கூட ஆனால் இப்படி தான் பண்ணி வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கும். அப்படி போயிட்டாங்க.
ஆப்போசிட்லேயே பஸ் ஸ்டாப் இருக்கு. ஸோ இப்போ இங்கேருந்து இங்க பாருங்க ஸ்ரீனிவாசா காபி பார் இருக்குது, வாங்க அந்த பாருக்கு போகலாம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இந்த பாருக்கு தான் போக போகிறோம். அதோ இந்த பார் தான் எல்லோ கலர் போர்டு போட்டிருப்பாருங்க. வந்து நம்ம எங்கே போக போகிறோம்? ஃபஸ்ட்டு ஒரு டீ நிறைய பஸ் வந்து இருக்கு. நிறைய பஸ் ஸ்டேஷன் இளம்பிள்ளை போன எந்த பஸ்ஸுமா போவோம்? ட்ரெயின் ஜங்ஷன் வந்து பழைய பஸ் ஸ்டாண்டா? இப்போ அங்கேருந்து வேற பஸ் மாறுங்க. இது பழைய பஸ் ஸ்டாண்ட்லேயே 4 ரோடு 5 ரோடுன்னு ஏதோ போட்டுக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒன்று தானா? எல்லா பஸ்ஸும் பழைய பஸ் ஸ்டாண்டு தான் போகுது. ஆ, அதில் ஒரு நாள் இறங்கி அங்கே போயிட்டு போய் சித்திரப்பள்ளி வண்டியில் இறங்கலாம் சின்னப்பட்டி. ஆ சார் ஒருக்கியா இருக்கு. இவங்க குடிங்க எனக்கு தருவாங்க. ஏதான் ரொம்ப பாசம். வாங்க டீ சாப்பிட்லாம். கிட்ட வராதீங்க. டீ குடிக்க சொன்னால் டீ கல்லில் வேலை செஞ்சுன்னு இருக்கிறான் பாருங்க. இந்த லைட்டில் தண்ணி போதான் எரியாமல் போயிட போதுன்னு தண்ணி எடுத்து ஊற்றினுங்கிறாங்க கீழே. நான் குடிக்க இது சவுண்ட் வரல, நீ குடிக்கிறது தான் சவுண்ட் வருது. வாங்க, எது புது பஸ் ஸ்டாண்டு? இங்கே பாருங்க, ஸ்டேஷனை விட்டு வெளியில் நிற்கிறோம், பஸ் வருது. புது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்குன்னு ஒரு பஸ் வருது. எது புது பஸ் ஸ்டாண்டுன்னா இதான் புது பஸ் ஸ்டாண்டுன்றாங்க. சேலத்துக்கு மொத்தம் 3 பஸ் ஸ்டாண்டு. ஆ, ஒன்று சேலம் ஜங்ஷனு, ஒன்று சேலம் புது பஸ் ஸ்டாண்டு, சேலம் பழைய பஸ் அப்போ ஸ்டாண்டு. அது ஜங்ஷனு, இது புது பஸ் ஸ்டாண்டா? இது ஸ்டேஷனுக்குள்ளே பஸ் நிற்குமா? ஆமாம். இந்த சான்ஸே இல்லை, வேற லெவல். ஓமலூர் இந்த பஸ் போகுமான்னு தெரியல. நான் பழைய பஸ் ஸ்டாண்டு போகுமா? போகுமா? போமா, ஏறுங்க ஏறுங்க. போகன்றீங்களா? போகாதுன்னு அப்போ நிறுத்துங்க. இங்கே போய் உட்காரலாம்டா. நீ எது? பின்னாடி உட்காரலாம், வாடா. ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல தூக்கி போட போகுது. தூக்கி போட்டா போட்டோம், உட்கார். எவ்வளோ தூரம் தெரிலடி. ஹாஃப் அன் இங்கே ஹவர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பஸ்ஸும் கூட்டமாக இருந்தது. நாங்கள் இந்த மட்டும் பஸ்ஸு கேட்டால் அவர் போகும்னு சொல்கிறாரு. தெரில, ஆனால் ஏறி உட்காந்துட்டோம். போனால் போவோம், இல்லைன்னா இறங்கிப்போம் பாதியில். அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிக்க வேண்டியதுதான். ஊர் சைடில் இந்த மாதிரி ப்ரைவேட் பஸ் இருக்கிறது கொஞ்சம் நல்ல விஷயமாகவும் இருக்குது. ஏன்னா முன்னாடி போன பஸ்ஸெல்லாம் ரொம்ப கூட்டமாக இருந்தது, ரொம்ப எகிரினே இருக்குது. நான் முன்னாடி போய் உட்கார போகிறேன். போகிற 20 நிமிஷத்தில் பெண்டு நின்றுடும். அப்புறம் எனக்கே இடம் பட்டாது. ஏன்? 2ண்ணா, எவ்வளோண்ணா? 20 ரூபாய். பாருங்க, இது என்ன இடம்லாம் தெரியல, ஒரு மார்க்கெட் மாதிரி இருக்குது. இந்த பக்கம் கம்மியாக தெரியுது. மார்க்கெட் தான், உழவர் சந்தை மட்டும். உழவர் சந்தைன்னு எங்கேயோ போட்டுக்குது. அதை போட்டுக்குது பாருங்க, பச்சை கலர் போர்டு. பாருங்க, சேலமும் பெரிய சிட்டி தான் போலங்க. நம்மளுக்கு மாதிரி சூப்பராக இருக்குது இடம். பின்னாடி பாட்டு ஓடுது, கேட்குதா எனக்கு தெரியல. அதனால ஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட் தான். ரோடு ஃபுல்லாகவும் அட்வர்டைஸ்மெண்ட் தான். பெரிய பெரிய பில்டிங்காக தான் இருக்கு பாருங்க. ஓ, பார்த்தீங்களா? வழி தெரிலனா கூட எப்படி வண்டி பிடிச்சோன்னே, அதான் எங்க டேலண்ட். ரொம்ப பெரிய விஷயம். நம்ம ஒரு பாருக்கு போகணும் தெரியுமா? எதுக்கு அந்த பாருக்கு போகணும்? பாருக்கு போனா எவ்வளவு நல்ல விஷயம் நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியணும்ல. அதனால நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. பாருக்கு போய் 2 பேருக்கு போட்டோம். அப்படியே பார் ஆளுகிட்டயே கேட்டோம், எங்க போறதுன்னு தெரிஞ்சுன்னு அங்க போயிட்டு இந்த பஸ் பிடிங்க, நாங்க இளம்பிள்ளைக்கு டைரக்டா பஸ் இருக்குது அப்படின்னு நினைச்சோம். போட்டா அப்படிதான் காமிச்சுது கூகுள்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் பஸ் இல்ல. ஓல்டு பஸ் ஸ்டாண்டு போனோமா, அங்க இருந்து இன்னொரு பஸ் பிடிக்கணுமா. ஒரு பேர் சொன்னாரு அவரு, ஆக்சுவலா நான் மறந்துட்டேன். சித்திர கோயில் போற பஸ் பிடிக்கணும்னாரு. பரவாயில்ல, பாருங்க, அதுக்குதான் கூட இவங்க இருக்கிறாங்க. இப்ப என்ன பண்றோம், நம்ம இங்க இருந்து அந்த ஓல்டு பஸ் ஸ்டாண்டு போறதுக்கு இந்த கண்டக்டரை கேட்டோம். 20 நிமிஷம் ஆகும் சொல்லிடுறாரு.
அங்க போய் இறங்கிட்டு அங்க ஒரு பஸ் பிடிக்கணும், அங்க யாருன்னா ஒருத்தரை பார்த்து கேட்டு போவோம். ஓகேங்களா? நல்லவங்க நிறைய பேர் நம்மளை சுத்தி இருக்காங்க, நம்ம தான் அவங்கள போய் பேசி கண்டுபிடிக்கணும். நிறைய கஸ்டமர் கூட சேலம்ல இருக்காங்க, யாரையாவது மீட் பண்றோமோ பாக்கணும். நாங்க அவ்வளவு ஃபேமஸ் இல்ல, இருந்தாலும் சும்மா ஒரு எங்களுக்கு ஆனா கஸ்டமர் தெரியாது, கஸ்டமருக்கு தான் எங்களுக்கு தெரியும். அவங்க தான் எங்களை ஐடென்டிஃபை பண்ணணும், பண்றாங்கன்னா பாக்கலாம். ஏன்னா யாரோட போட்டோவும் வீடியோவும் நம்ம கிட்ட இல்ல. என்னோட வீடியோ எல்லாருக்கிட்டையும் இருக்கு. யாருன்னா பாக்குறாங்கன்னா பார்த்து சொல்லிட்டோம், ஓகேப்பா நல்லா பண்றீங்க, என்ன சொல்றாங்க பார்க்கலாம். பார்த்தா அவங்களையும் வந்து வீடியோ எடுக்க ட்ரை பண்றோம். பாருங்க, இந்த மாதிரி வந்து நானும் சேலம்ல வந்து என்னோட பேனர் வைக்கணும், 2 பொண்ணுங்களோட சைடு வச்சு. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, அதுக்காக சொல்றேன். அதுக்கு வந்து உங்களோட ஆசீர்வாதம்லாம் இருக்கணும். சேலத்துல இருக்கிற மக்கள் இன்னும் ஆதரவு நிறைய கொடுங்க. ஓ, நீ அப்படி வரியா? ஓகேங்களா? இது தெரிய மாட்டேது. ஏவிஆர் சொர்ணமகால் பாருங்க எவ்வளவு பெரிய ஃபவுண்டைன் வச்சிருக்காங்க. ரிட்ஜு கீழே அவங்களோட லோகோவோட இருக்கு, சூப்பரா. பஸ்ஸே காலியா தான் இருக்கு, எதுக்கு நிறுத்திருக்காங்கன்னு தெரியல. ஸ்டேஜ் போட்டுக்கிறாரு அங்க. சரி, இந்த பஸ்ஸுக்கு எவ்வளவு ஆச்சு? இல்லன்னு தெரியல. 20 ரூபாய் ஆச்சு. இங்க பாருங்க கைஸ், மங்கி மக்களம் பண்றாங்க. வந்து நின்னது குத்தவாடா. எப்படி பண்ணுவாங்க பாருங்க, 2 பேர் அட்டகாசம் பண்றாங்க. இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி பார்ப்போமா? பாருங்க, அவங்க வந்து ரொம்ப கலரா இருக்கனால இதுல வந்து தெரிய மாட்டாங்க. இதான் ஒரே அமகலம் பண்றாங்க போல, கடைக்காரங்க எல்லாம் செத்துறாங்க அவங்கள. சரி, நாங்க கிளம்பிட்டோம். ஒயரெல்லாம் பிடிக்குது, ஏதோ ஆச்சுன்னா. பை பை. வண்டி எடுத்துட்டாங்க, நாங்க போயின்னு இருக்கோம். இங்க பாருங்க, கடைக்கு பேரு பூமர்னு வச்சுக்கிறா. பாருங்க, எங்க போனாலும் பெட்ரோல் பங்க் இருக்கு. பாருங்க, சென்னை மொபைல்ஸ். என்ன ஒண்ணுன்னா, ரோடெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு. ஒரு ரோட்ல ஒரு வண்டி தான் போக முடியுது, ஒரு வண்டி தான் ஆப்போசிட்ல வர முடியுது. அந்த மாதிரி பாருங்க, இவங்க வேலை பார்க்குறாங்க. ஒரு குட்டி கேள்வி தெரியுது பாருங்க. அப்புறமா சொல்றேன், பின்னாடி சவுண்டா இருக்குது. எங்களுக்கு ஒரு பெரிய கதை ஒன்று இருக்கு. கோட்டை மாரியம்மன் கோயில். கோட்டை மாரியம்மன், பெரிய மாரியம்மன் கோயில். மதுரையா? சேலம் கோட்டை மாரியம்மன் கோயில். இந்த பக்கம் பெரிய பெரிய பில்டிங்கு, பின்னாடி மலைலாம் இருக்குது. ஒரு பிரிட்ஜு மேலே ஏறுது பஸ்ஸு. இந்த வீடு சொல்லு, பிரிட்ஜு மேலே ஏறுது. பிரிட்ஜு இப்படி போய் அப்படியே மலைக்கு மேலே ஏறுது போல, போய் திரும்புது பஸ்ஸு. மலைக்கு மேலாம் ஏறல, அதை போய் பாருங்க. அது பஸ் ஸ்டாண்டு, மொட்டை மாடி பஸ் ஸ்டாண்டு வச்சுக்கிறாங்க. ஏன் திமுங்களா? எப்படி அங்க பாருங்க, காசாகிறாரு. ஏங்க பஸ் ஸ்டாண்டுக்கு தாங்க இந்த பிரிட்ஜை வச்சுக்கிறாங்க. பாருங்க, இதுதான் பஸ் ஸ்டாண்டு. புது பஸ் ஸ்டாண்டா பழைய பஸ் ஸ்டாண்டா தெரியலங்க. ஏதோ பில்டிங் சூப்பரா இருக்குதுன்னு பார்த்தோம். இங்க பாருங்க, இதுதான் பஸ் ஸ்டாண்டு. சேலம் பஸ் ஸ்டாண்டு நல்லா இருக்குது. மொட்டை மாடி பஸ் ஸ்டாண்டு வச்சுக்கிறாங்க. இங்கே இறக்கி விட்டுருவாங்களா இல்லை இதுக்கு மேலே போகாமல் தெரியுது. இல்லை,
போகும் போல இருக்கு. திருப்பின் வந்து திரும்பி இறங்குறதுல நிறுத்திக்கிறாங்க. கீழே கண்டக்டர் சார் முடிஞ்சிச்சு. நான் இங்கே இறங்கினா ஆமா பஸ் இறங்கிப்பா. இதானா வா. அப்போ கேளு அப்படியே அவரு. நான் இளம்பிள்ளை போனோம். எந்த பஸ்ண்ணா எல்லாம்? உங்களுக்காக இன்னைக்கு பார்வதி சரி ஓகேண்ணா உங்க தேங்க்ஸ். கம்பெனியா? வேற கம்பெனியா? சொந்தக்காரங்க கம்பெனி. இது பிடிச்சிட்டு ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? யூடியூப் சேனல் வச்சுக்கிறோம். சேனல் வச்சிருக்கோம். ஆமா. சரி சரி போடுவோமா உங்களை? நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா பாருங்க, எங்க போனாலும் எங்க வாய் சும்மா இருக்காது. யாரும் வாயினா கலரி எதனா பேசிட்டு தான் இருப்போம். அவன் இன்னும் திருந்தல மாமா. இப்ப அடுத்து பார்வதி. இதுல போனாதான் பாருங்க பார்வதி. நாங்க போற இடத்துக்கு பஸ் போக முடியும். இது இளம் பிள்ளை போறோம். சேலம் இளம் பிள்ளைக்கு தான் போறோம். இளம்பிள்ளை எதுக்கு ஃபேமஸ்? யூடியூப். நீங்க யூடியூப் பார்த்து தான் எங்களையே பார்த்தீங்க. அதே அதே மாதிரி மாதிரி நாங்களும் யூடியூப் பார்த்து தான் இப்போ அங்கே போகிறோம். போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு கடை அப்படின்ட்டு. இடம் இருக்கா தெரில பஸ்ஸில். இங்கேருந்து எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. பஸ்ஸில் சீட் இருக்கு. சரி வாங்க போலாம். பஸ் எடுக்க போகிறாங்க போல. பாருங்க உட்காந்துருது முன்னாடி. ஒரு வழியா வந்து உட்கார்ந்தாச்சு பஸ்ல. இங்க பாருங்க எப்படி இருக்கிறோம். வெயில்ல திரும்பி நல்லா. கொஞ்ச நேரத்துல வெயில்ல இப்படி ஆயிட்டோம். மூஞ்சி கட்டுங்க. பார்வதி பஸ்ல ஏறிட்டோம். வந்து பாட்டு தான் ஜாலியா பாட்டு விடுது. ஆனா வந்து பழைய பாட்டு எல்லாமே எல்லாம் புது பாட்டை மாறிட்டு இருக்காங்க. புது பாட்டு தான் விடுது. பஸ் எடுத்துட்டாங்க. வாங்க இளம் பிள்ளையில போய் சந்திக்கலாம். எங்க போறோம்? எங்க கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பூமாப்பட்டியா இளம்பிள்ளையான்னு பார்க்கலாம். அதுல இருந்து இறங்க போகுது பஸ். நம்ம கண்டக்டர் நிக்கிறாங்க. பிரிட்ஜ் மேல இருந்து இறங்க போகுது. நம்ம ஏதோ பிரிட்ஜ் மேல ஏறி வேற எங்கேயோ போகுதுன்னு பார்த்தா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துச்சு. பாருங்க பஸ் ஸ்டாண்ட். சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டுன்னாங்க. இதை பார்த்தா பழைய பஸ் ஸ்டாண்டு மாதிரி தெரியல. பலன்னு புதுசா டிஃப்ரெண்டா இருக்குது. பழைய இடத்துல இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். பழைய இடத்துல இருக்கிற பஸ் ஸ்டாண்டு மொட்டை மாடி எப்படி வந்து கீழே இடம் இருக்கு. அங்க பாருங்க இடம் இருக்கு. இங்க இருந்து இடம் தான் தெரியல. சரி சாப்பிடாம சுத்தின்னு இருக்கிறோம். இளம் பிள்ளையில போய் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இறங்கின உடனே பஸ் கச்சிச்சு. இங்க எப்படி பஸ் எல்லாம் ஃப்ரீக்வெண்டா இருக்குமா என்ன ஏதுன்னு தெரியல. கடை கூட இல்ல எதுவுமே சாப்பிட. இங்க பாருங்க விக்டோரியா வணிக வளாகம் சேலம் மாநகராட்சி. இப்ப இளம் பிள்ளைக்கு போக போறோம். உண்மையிலேயே பஸ் மேலதாங்க இருக்கு. அங்க இருந்து அப்படியே இப்போ ஸ்லோவா கீழே வருது. பஸ் ஸ்டாப்பே மேலதான் இருக்குது. பாருங்க இதுக்குதான் கோப்ரோ குட்டியா அழகா. போன கொஞ்சம் பயமா இருக்கு. இங்க பாருங்க சேலத்து மாம்பழம், தித்திக்கும் மாம்பழம், தெவிட்டாத மாம்பழம் எல்லாம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் தித்திக்கு மாம்பழம் வச்சிருப்பீங்க. பாட்டுல கேட்டிருப்பீங்க. மாம்பழம் இல்ல ஜூம் பண்றேன். என் கையில தண்ணி வேற வந்து ஜூம் ஆயிரத்துல மார்க்கெட்டா. இதுக்கு பேரு லுங்கி ரோட். இறங்குல இளம் பிள்ளைக்கு வந்துட்டோம். தூங்கி எந்திச்சு வரா மாதிரி வராங்க பாருங்க. தெரியாது என்ன இடம் என்ன இதுன்னு தெரியாது. பஸ் ஸ்டாண்டு இதான் இளம் பிள்ளை பஸ் ஸ்டாண்டு. நீங்க வந்து பாருங்க வந்து இறங்கின உடனே சண்டை. தேங்காய் வண்டிக்காரு புல்லட் வச்சிருந்தா பஸ் ஸ்டாண்ட்லயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்மள. நம்ம வந்து நாங்க பல வருஷம் முன்னாடியே பல மாதிரி பார்த்துட்டோம். இதெல்லாம் எதுக்கு
எதுக்காக சொல்றேன்னா அதுக்காக சொல்றேன். இதுதான் இளம்பிள்ளை பஸ் ஸ்டாண்டு தள்ளு. ஆக்சுவலா எங்களை பார்த்தாலே தெரியுது போல நம்ம இந்த ஊர் இல்லைன்ட்டு. ஆமாம், ஏமாத்தலாம் அப்படின்ட்டு வராங்க. நம்ம வந்து அதையும் நிறைய வாட்டி சிவகாசிலேயே டேக்கிள் பண்ணிட்டோம். ஏமாந்துடாதீங்க, பி கேர்லெஸ். இல்ல இல்ல சார், யூடியூபரா? இல்ல யூடியூபர் தான், ஆனால் சாரீலாம் பண்ணுறது இல்லை. நாங்கள் எங்கள் பிஸ்னஸ்க்காக வந்துருக்கோம். பிசினஸ் வேற பிசினஸ். யூடியூப் சேனலும் வச்சுருக்கோம், எங்கள் பிஸ்னஸ்க்காக வச்சுருக்கோம். இப்போ வீட்டுக்காக வந்திருக்கோம். வீட்டு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்கள பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். சரி அப்படியே ஒரு vlog மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே ஓகே. இது சாப்பிட்டு போகலாம். ஹோட்டல் எங்கே பார்த்தோம்? சைவம் தான். போங்க, இதில் போகிறது 4 டோட்டர் தான் அனுப்பும் தெரியும். ஆ. 4 டோட்டுக்கு காணபவன் ஹோட்டல் இருக்குது, சாப்பிடு. சரி ஓகே ரைட். கரெக்டாக சொல்லுங்க. பாருங்க, சரவண பவன் ஹோட்டலுக்கு போக போகிறேன். இப்போ வழி சொன்னாங்க. போனை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சாதான் நம்ம தப்பிக்க முடியும் போல. சரி, நாங்கள் அப்புறமா வீடியோ எடுக்கிறோம். வந்து சாப்பிட உட்காந்துட்டாங்க. ஆமா சாப்பிடணும், first சாப்பிடணும். சாப்பாடு சோறு முக்கியம். சாப்பிடு. இதான் பிளேட்டிங்கு. சரி, சரியா பேசி பேசி சாப்பிட்டு முடிச்சு நின்றுணும். 500 மீட்டரில் எங்கள் கடை இருக்குது. நிறைய கடைகள் தான் இருக்கு, துணி கடை தான் இருக்கு. பஸ் வந்தது அந்த ரோடு தான். அதான் எல்லா போர்ட்லேயுமே வந்து ஹோல்சேல், மேனுஃபேக்சரிங், ரீட்டைல் எல்லாமே போட்டுருக்காங்க. வந்துச்சா? ரெண்டு பேர் அப்படியே விட்டுருந்தேன். அந்த கடையில் 2 பேர் இருக்காங்க. வந்தான கடைக்கிட்ட ஒரே செகண்ட் தான். 4 மணிக்கெல்லாம் கேட்டீங்களா? அது ஒரு கடை தரணும்னா இந்த நாளைக்கு நம்ம கடை 2 கடை இருக்கு. சரி சரி. அது கடைக்கு மட்டும் தான் ஓட்டுறீங்களா? ஆமாம்மா, கடைக்கு வந்து நான் ஓட்டுறேன். வெளியில் போயிட்டு நம்ம தான் வேற எங்கேயும் ஏதோ ஒன்று கூப்பிடுவாது, நான் மாற்றிட்டு போவேன். நானே தான் ஓட்டிக்கிட்டு ஒரு கடைக்கு மட்டும் தான் ஓட்டுவேன். இங்கே ஃபுல்லாக எல்லாரும் ஓன் தெரின்றாங்களே, யாரு தான் தறி வச்சுக்கிறது? எல்லாருமே தனியாக தறி போட்டு நெய்யறன்றாங்க. எல்லாமே போயிங்க. அதாவது இந்த ஊரில் உங்கள் சொந்தக்காரன் தான் நீங்களே கற்றுக்குவீங்க. வெளியூர்காரனா சரி, வெளியூர்காரனா சரி, உங்களுக்கு எப்படி ஒரு ஏரியாவுக்கு கூட நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம் இருக்க மாட்டாங்க. நீங்களே கற்றுக்குவீங்க. யாரும் பாரம்பரியம் வச்சுருக்காங்க, யாரு மேலே உங்களுக்கு தெரியும். நேரமாக பெரிய கடை வச்சுக்கிறேன். 2 பேர் 3 பேர் பார்ட்னர் ஆள் 1 கோடி ரூபாய்க்கு போடுறாங்க. ஊருக்கு போன இடையில கொடுத்தாங்க. டி நகரில் இருக்கிற வடபழனி பிரான்ச்சு. இந்த அபிகா உட்காந்துங்கிற அபிகா வந்துச்சு. இதுதாங்க டி நகரில் இருக்கிற வடபழனி பிரான்ச். இப்படி திருப்பி இப்படி நிறுத்தினா வந்துடும். சான்ஸே இல்லை, வேற லெவல். ரேட் இல்லைண்ணா ரீசெல்லர்ஸ் தான் இருப்பாங்க. அந்த பக்கம் இருக்கிறது நல்லா இருக்குது. எவ்வளோ வாங்கி ரேட்டு சொல்கிறாராம். மெட்டீரியல் எப்படி இருக்குது? தம்பி இதுக்கெல்லாம் பேர் தெரியுமா உனக்கு? இதுக்கெல்லாம் பேர் தெரியுமா, என்ன பேருன்னு?
இந்த சைடு அதுவும் மெட்டீரியல். இதுதான் இப்படிதான் நம்ம எடுத்துன்னு வந்தது எங்கே எடுத்துன்னு வந்தது? கௌதம் கல்யாணத்துக்கு வேஷ்டி சட்டை. இது வந்து ஆமாம் வேஷ்டி சட்டை. கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு. கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குது டிஃப்ரெண்ட்டாக. என்ன கிரைன் என்ன கிரைன் இப்போ பாருங்க இருக்கிற பொருள் எப்படி தெரியும்.